சுரக்காய் மேல இந்த சாஸ்தாவை வழிபடுறவங்களோட வம்சமே கோபமா இருக்குது, அதை சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏன் எதுக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி 7 பேர் தொழில் நிமித்தமாக வெளியூர் சென்று திரும்பினாங்க. வருகிற வழியில் ஓங்கி உயர்ந்து அடர்த்தியாக வளர்ந்துள்ள பூலாத்தி செடிகள் நிறைந்த புதரில் மண்ணால் ஆன சாஸ்தா சிலை அவர்களோட கண்ணில் தென்பட்டது. சிலையவும் தன்னோட ஊருக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்பொழுது ஓய்விற்காக உட்கார்ந்து சாப்பிட்டு எழுந்து சிலையை கையில் எடுக்கவும் சிலையின் காலை சுரக்காய் செடி இடறிவிட்டது. உடைந்த சிலையுடன் பயணம் மேற்கொண்டனர். கடப்பாக்குளம் பகுதியில் சிலையை கீழே வைத்து எடுக்கும் பொழுது தலை மொச்சு மார்புடன் கூடிய பகுதி மட்டுமே கையில் எடுக்க முடிந்தது. அடுத்து ஏரியில் மறுகால் பாயக்கூடிய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலை மேல் உள்ள பாறையின் மீது சிலையை வைத்துவிட்டு இதற்கு மேல் எடுத்து செல்ல முடியாது என 7 பேரும் ஊருக்குள் சென்று விட்டனர். இப்படியே நாட்கள் கடந்து போக ஒரு நாள் தினமும் பசுமாடு ஒன்று மலை மேல் ஏறி சிலையின் மீது தானாக பால் சொரிந்தது. அனைவரும் அந்த செயலை வியந்து பார்த்தனர். அங்கே கோவிலும் கட்டப்பட்டது. ஏரியின் மறுகால் பாயக்கூடிய அங்கு சாமியின் தலைப்பகுதி கிடைத்ததாலும் மறுகால் தலை என்று அழைக்கப்பட்டது. பூலாத்தி செடியின் இடையே கண்டெடுக்கப்பட்டதால் பூலாத்தி சாஸ்தா நாளடைவில் மருவி பூலுடையார் சாஸ்தா என்று அழைக்கப்பட்டார்.